அப்போது உலகத்திலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? குறிப்பாக இஸ்ரேலில் என்ன நடக்குது? அநேகமானவர்களுக்கு இதைகளை விடுங்கோ, உலகமும் இஸ்ரேலும் இலங்கையில நடக்குன்னு தெரியாது. அது இதுதான் அந்த நாளையில சொல்லுவாங்க, கிணத்து தவளைகள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. அது just came into my mind. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி மெஷாயாவின் நாளில், மெஷாயாவின் நாள், அவர் வரும் நாள் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வார்த்தையை இந்த மனுஷன் வசனம் என்று போட்டிருக்கிறான். ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிலைத்திருந்து கீழ்ப்படிந்து உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் எப்படி? காய்ச்சல் அடிச்சாக்கள் மாதிரியா? தூங்கினாக்கள் மாதிரியா? சந்தோஷத்தை இழந்து போன புருஷன் துரத்தி விட்ட பெஞ்சாதி மாதிரியா? சுடர் விட்டு எரிகிற சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் சுடர் விட்டு எரிகிறது என்றால் குப்பிலாம்பல்ல, அதுக்கு எங்க சுடர்? சுடர் விட்டு எரிகிறது சூரியன், the sun. அந்த எரிகிறதுல இருந்து வெளிச்சம் சுடராக போகிறது. அப்படி இருக்கிறாயா? அல்லது யோசனையால் உன்னை கலக்கி கொண்டிருக்கிறாயா? கேள்வி கேட்க மாட்டாய்? உலகத்தில் முழு பேருக்கு பிரச்சனை உண்டு. வித்தியாசமான குடும்பங்கள்ல பிறந்த நாங்க, வித்தியாசமான சாபங்கள், சூழ்நிலைகள். ஒரு தகப்பன் விபச்சாரக்காரர், மற்றவன் குடிகாரர், மற்றவன் அம்மாக்கு போட்டு வெளுவெளு. நீ அப்படியா இருந்து வந்திருக்கலாம். யாருக்கு பிரச்சனை இல்லை. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. எல்லாருக்கும் இருக்கு. தாப்பன் இல்லாத பிள்ளைகள் இருக்கு, தாய் இல்லாத பிள்ளைகள் இருக்கு, 2 பேரும் இல்லாத பிள்ளைகள் இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறத பார்த்து நன்றி சொல்றது இல்ல. All that problem. What about Yeshua? அவருக்கு பிரச்சனை இருக்கவில்லையா? தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ, எத்தனை பேரை கல்லால் அறிஞ்சு கொண்டவங்கள். எரேமியா வாழ்க்கை பட்ட பாடு, சாப்பாடு இல்லாம கொண்டு அடைஞ்சு போட்டாங்க. மரியல்ல, அவன் இன்னும் ஒரு மீகாண்டவன் கொஞ்சம் பான் துண்டுகள் எடுத்து ரொட்டிகளை எடுத்து அவனுக்கு கொடுக்க அனுப்பினவன் மரியல்ல. எல்லாம் சும்மா வாய்ச்சி சரி வராது. யூ ஹாவ் டு சிட் அண்ட் மெடிடேட்.
சோ பிரச்சனைகள் வந்து நெருக்கங்கள் வந்து உன் சந்தோஷத்தை திருடி போடுங்க. இருக்குதா முதல்ல சில காரியங்கள் கூறப்பட்டது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இவங்க நான் 10, 15, 11. இயேசுவின் அன்பிலே நிலைத்திருந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஆட்களுக்கு அந்த சந்தோஷத்திலே அந்த அவருடைய சந்தோஷம் நிறைவாக கொடுக்கப்படும். கல்யாணம் கட்டினார்கள் என்ற கடவுளே முன்பு இது ஒன்று தெரியாது. ஐயோ தேவனே, இந்த மனுஷனை எப்படி திருத்துறது என்று குளறதுகள் அது ஒரு பக்கம். கட்டாததுகள் இப்படியே போனா என்ன செய்கிறது? ரோட்ரா திரிகிற படியங்களுக்குள்ள எல்லாம் நாகமும் முதலையும் மலைப்பாம்பும் சூனிய பாம்பும். என்ன செய்வேன், இது செய்வேன். ஐயோ, நேற்றைய தினம் கடந்து போயிட்டு கொண்டு வந்தியா முட்டையா நேற்று நடந்த பிரச்சனைகள் எல்லாம். இதெல்லாம் பழகு போயிடும். உதறி எறிஞ்சு போட்டு பேசாம கிட. பாரமான யாவை உண்ட கவலையும் அதிகம் இதையும் பாரம். நீ துக்கப்பட்டு என்ன செய்ய போறாய்? இந்த தலைக்கு கலர் அடிக்கிறதானே, அது கலர் கருப்பு கலண்டு போகவில்லையா? நிரந்தரமாக நிற்குமா? உள்ளால முளைச்சு கொண்டு வருமே வெள்ள. உண்ட உயிரத்தோடு ஒன்றை கூட்டுவாய. நான் காய்க்கிறதெல்லாம் உனக்கு விளங்கும்படிக்கு இயேசுவா சொன்ன வார்த்தைகள். கவலைப்பட்டு சந்தோஷத்தை இழக்கிறார்கள். இயேசுவா கொடுக்கும் சந்தோஷம், வார்த்தை மூலம் வரும் சந்தோஷம், டடியும் மகனோடும் ஐக்கியமாயிருக்கிறதுனால் வரும் சந்தோஷம். இவைகளை இழந்த நேரம் நீ பிசாசனாலே தாக்கப்பட்டாய். உனக்கு பலன் இல்லை. நேமியா சொன்னான், யாவேக்குள் அவருக்குள் களி கூறுவதே எங்கள் பலன். யாவைக்குள் களி கூறுவது அவருடைய வார்த்தையில். அவருடைய வார்த்தை அவருடைய மகன். தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய பெயர். அதுவே எங்கள் பலன். நேமியா 8:10. ஜீவமாத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, இந்த உலகம் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி. இதை ஆளுகிறவர்கள் செத்தவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள். நாங்களும் ஒரு நேரம் வெளிச்சம் இல்லாதவர்களாக இருந்தோம். அவரின் இரக்கத்தினாலே, டடியாலே யோகனான் 6:44 மணி பிடிச்சு இழுக்கப்பட்டு அவருடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு கொண்டு வரப்பட்டோம். 1 பீட்டர் 2:9. வந்தாயா? ஐசை காட்டில் மட்டும்
நல்லா எல்லாரும் பார்க்கணும். போலி சிரிப்பு. அவன் கொஞ்சம் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஆடாதீங்க, நாடிய திருப்பி அப்படி திருப்பி திருப்பி நிப்பாட்டி திருப்பி சிரிக்க ஆரம்பிப்பாய். அந்த சிரிப்பை ஐசுவாகங்களுக்கு கொடுக்கவில்லை. எங்கே இருந்து வர்றது? நம்முடைய ஐக்கியம் டடியோடும் மகனோடும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். தூக்கப்பட போறியா? பிறக்கிற நேரம் என்னென்ன பிறந்தாய்? இடுப்புல சட்டை இருந்ததா? பூமியை விட்டு போகும் பொழுது நாடுகளை எல்லாம் கைப்பற்றி பெரிய காரியங்கள் தான் சாதித்தான் என்று நிறைய எண்ணின அலெக்சாண்டர் த கிரேட். யெகோவாவுக்கு முன் அலெக்சாண்டர் அவன் மரணப்படுகையில் நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு சொன்னது, என்ன பட்டியல போடுற நேரம் நான் மறித்ததும் என் கை ரெண்டையும் பெட்டிக்கு வழியால தொங்கட்டும். ஏன் தெரியுமா? அலெக்சாண்டர் ஒன்று கொண்டு போவதில்லை, வருங்கையோடு போகிறேன். நான் இது சொல்ல முன்ன உணர்த்துறதுக்கு நாளைய குறிச்சு கவலைப்பட போறியா? அது அடுத்த வராத மூட்டை இப்பயே வண்டி தலையில வச்சிட்டா சரி. நிலைமைகள் தொடர்ந்து போய்கொண்டு இருக்கிறது மோசமாக. அதே வேளையிலே தேவஜனத்தின் நம்பிக்கையும் ஆனந்த நம்பிக்கை டேடியும் யேசுவாவும் பூமிக்கு வந்து ராஜ்யத்தை நிலைநாட்டுவது. எபிரேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். எது முக்கியமான செய்தி என்று எனக்கு வாயால சொல்ல தெரியா. ஒவ்வொன்றும் சுடங்கமும் இதெங்க கிடந்தது. ஏனென்றால் பலவிதமான போதனைகள்
இதுவரை அமெரிக்கா, கனடா, ஐரோப்பிய, the western countries and Europe பிழையாக பிரகசிக்கப்பட்டு பிழையான புத்தகங்கள், அந்த செய்திகளை புத்தகங்களிலே மில்லியன்ஸ் அடிச்சு அவற்றையெல்லாம் தமிழிலே மலையாளம், தெலுங்கு அப்படியாக மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணது இந்தியா. அதை வாசித்து வேதவாக்கியங்களை ஆராய்ந்து ஒப்பிட்டு படிக்க தெரியாதவர்கள் எல்லாருக்கும் தெரியாது. நான் இப்பையும் பழகி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிந்தது நான் சொல்லவில்லை. அவர் கையை விரிக்க பெற்றுக் கொள்வேன், அவ்வளவேதான். பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. So we're going to study about, starting from chapter 3, Hebrews, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து 4ஆம் அதிகாரம் 14 வரை சுளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்பது தேவனாலே கூறப்பட்டது. அவருடைய உதவியோடு, வழி நடத்துதலோடு நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு சித்தமானால் அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். உன்னுடையதும் என்னுடையதும் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் கவனிக்கும் 2 பேர், டாடியும் மகனும். அவங்க சொல்லி தருவாங்க. இது அவருடைய புத்தகம். வேதவாக்கியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியினால், ஒரே ஆவி, டாடியும் மகனும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் டீச்சர், எஜமான். You call me teacher and master, you're right. I am. So let's go on. நான் சொல்ல ஒரு வார்த்தையை வாங்காரையால தப்பப்படாத. மண்டையில வேற எங்கேயும் யோசிச்சு கொண்டு போக பிசாசு வைப்பான். Now, எபிரேயர் 4:4 அதில் ஏனென்றால் என்று போட்டிருக்குது. தொடக்கம் 1 தொடங்குவோம். தரமான ஒரு, I don't know about you, many people they like biryani. அதுவும் கோழிறைச்சி கறியோடு கத்திரிக்காய் பொரிச்சு அதில் ஒரு சட்னி தட்டி and தக்காளி சாம்பல், பொரியல், அனைவருக்கு விருப்பம். ஃபைன், தட்ஸ் ஓகே. ஆனா அவைகளை சின்னாக்களுக்கு கொடுக்க இயலாது. 1 வயது, 2 வயது, 3, 4, 5 அப்செட் பண்ணிருமே. என்னடா சோறெல்லாம் நெய்யனால அது கொஞ்சம் பேர் நெய் போடுவாங்க. நீ அப்படி பார்க்க வேணும். தேவனை பார்த்து இப்ப நான் கொடுக்க போறது எலும்புல இருக்கிற இறைச்சிய நீ
கவனமா புடுங்கி சாப்பிட வேணும். எலும்புரைச்சி நாவலை விட டேஸ்ட் கூட இல்லையா? ஆகவே அவருடைய இளைப்பாறுதலில் பலவிதமான மதங்களுக்கூடாக பலவிதமான போதனைகள் வந்து புகுந்து ஆத்மாங்கிற சொல்லை போட்டு அது அழியாதது ஒரு காரியம் என்றதை போட்டு செத்த வீடு அல்லது இதுகள்ல கல்லறையில ஆத்மா இளைப்பாறுவதாக ஆத்மா சாந்தி அடைவதாக சில இந்த கோயில்களிலே காசு கொடுப்பார்கள் செத்து போனவர்களுக்கு. இந்நாள் 50 ரூபாய் கொடுத்து போகிறார். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இந்து கோயில் என்று பையன் அந்த மூலையில கல்லியங்காட்டில் இன்னார் 5 ரூபாய் கொடுத்து இன்னாருக்கு ஆத்ம சாந்தி எங்க இருந்து வந்தது? இது செத்தாலும் ஆத்மா ஜீவிக்குது கொடுத்து போகிறார் லவுட் ஸ்பீக்கர்ல. அதுக்கு பிறகு ஒரு நாள் பார்க்கிறேன் ஸ்பீக்கர்ல எந்த பேரை சொல்லி இன்னாருக்கு ஆத்ம சாந்திக்காக 50% கொடுத்து போகிறார் ஒரு பேர். ஓ, அவ்வளவு ஆசையா கிடக்குது அந்த பறப்பைக்கு. அந்த பையன் பேய் கள்ளியங்காட்டு 50%. ஐயோ ஐயோ, செட்டோன்னு இளைப்பாடுறதாம் படுபயங்கர போய். கத்தோலிக்க மெத்தடிஸ்ட் ஆங்கிலிக்கன் சபைகள் எல்லாம் இதை இன்று வரை விசுவாசித்திருக்கிறது. ஏனென்றால் பிள்ளைகளுக்கு வேத வாக்கியங்களின் வெளிச்சம் இல்லை. செத்த ஒவ்வொரு மிருகக்கு அவர்கள் மாதிரி ஆத்மா சாகாதென்றால் நாங்கள் மிருகங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டும். உன்னை செத்த நாய்க்கு நீ ஜெபம் பண்ண வேண்டும். இந்த ஞாயிறு ஆத்மாவை காத்துக்கொள்ளும் சமாதானத்தோடு புழுக்கட்டுங்களை இருந்து. Why? The same word is used, nefesh, in Hebrew. மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அப்படி என்றால் we have a சாகாத ஓணான், சாகாத பல்லி, சாகாத பாம்பு, இவைகள் எல்லாம் என்ன பைத்தியம். அப்ப இது கவனமாக பார்க்க போனோம். இளைப்பாறுதல், இளைப்பு உங்களுக்கு விளங்கும், ஆறுதல், பிரவேசிப்பதற்கு தகுந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க வருவோம். அதற்கு விளங்குதா? எல்லாத்துக்கும் நீங்க கறி செய்கிற சில காரியங்களுக்கு மேல் தோலை உரிக்க வேணும் இல்லையா? அப்படியே எடுத்து கழிவு விட்டு போடுறதானா? இளைப்பாறுதலில் உள்ளே போக வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகியிருக்க உங்களில், அதாவது எபிரேயர் புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது? இந்த எபிரேயருக்கு
எழுதின ஆசிரியர் யார் என்று தெரியாது. அது முதல்ல நீங்க அறிய வேண்டும். The writer of the Hebrews is unknown. பலர் பவுலாக இருக்கும் என்று எடுக்கிறார்கள். ஆனால் இதை பவுல் தான் எழுதினான் என்று அந்த புத்தகத்தில் இல்லை. ஆனால் எபிரியர் என்று சொல்லும் பொழுது அந்த புத்தகம் அறிந்தால் உனக்கு பல காரியங்கள் ஓடி வலிக்கும். Who are the Hebrews? The Jewish people who spoke Hebrew. யூத மதத்திலே படியாகிறது, நான் கத்தோலிக்கத்திலே படியாயிருந்தேன், நீ இந்த மதத்திலே படியாயிருந்தாய். தேவன் எங்கள் இருதயத்தை திறக்கும் வரை, ஓகே? ராஜ்யத்தின் அறிவிப்பு கூடாக இயேசுவா இருக்கும் நேரம் அவரை எதிர்த்த ஆசாரியர்கள், வேதபாரர்கள், இன்னுமாக மற்ற ஜனங்கள் எல்லா இடத்தையும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவாவை மெதுவா தான் சொல்லி கொண்டு போறேங்கள், ஏமலாந்தாத. இயேசுவா அவரை கொண்டு போட்டார்கள், மரித்தார். 3ஆம் நாளில் டேடி அவரை உயிரோடு எழுப்பினார். அவர்கள் கண்களுக்கு முன்னாக 40 நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கற்பித்ததுக்கு பிறகு பூமியிலே அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு 50ஆம் நாளில் டேடி அவருமாக பரிசுத்தாவியாக வந்திறங்கினார்கள். பரிசுத்தாவி டேடியும் மகனும், தேவனும் வார்த்தையும் மகனும் டேடியும் ஒரே. மீதியாய் கட்டளைகளை பெற்ற அப்போஸ்தலர்களும் மற்ற சீஷர்களும் ஒருவன் செத்து போனான், யூதாஸ் தற்கொலை செய்து. அவர்கள் ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மூலமாக பல குத்துண்டு விசுவாசத்துக்குள்ளே வந்தார்கள். I think it's you find in 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்களே, many of the priests believed. அப்போஸ்தலர்களின் வார்த்தையினால் அவர்கள் விசுவாசித்தார்கள். ஓகே, 6-7, that's right. தேவனுடைய செய்தி விருத்தி அடைந்தது. சீஷர்களுடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிட்டு. ஆசாரியர்கள் கொஞ்ச பேர், அநேகம் பேர்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். எந்த விசுவாசம்? ராஜ்யத்தின் விசுவாசம். ஏன் அப்படி? மனம் திரும்பி ராஜ்யத்தின் நற்செய்தியை விசுவாசிங்கள் என்று இயேசுவா சொன்னார். மாற்கு 1:15-16. விசுவாசிக்கிறது என்று சொன்னால் ராஜ்யத்துக்கு கீழ்ப்படிவது. கீழ்ப்படியாமல் விசுவாசிப்பது பேய்கள். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் பேய்களின் கூட்டத்திலே இருக்கிறார்கள். பேய்களாக ஏன் அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் இயேசுவை விசுவாசித்தோம், கீழ்ப்படிதல் இல்லை.
இவர்களை தான் கடைசி நாளிலே நாங்கள் எப்படி செய்தோம் அல்லவா, நாங்கள் காணிக்கை கொடுத்தோம் அல்லவா, நாங்கள் எங்கள் போதகர் மண்டபத்துக்கு முன்னாலே பொங்கினார் அல்லவா, நாங்கள் பொங்கலில் ஈடுபட்டோம் அல்லவா, பைகளை துரத்தினோம் அல்லவா என்று சொல்வார்கள். நான் உங்களை அறியேன். இங்கே விடத்தார் அக்கிரமை செய்யக்காரர்கள் என்றால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத ஆக்கள். இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு தகுந்த வாக்குத்தத்தை நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பெங்க. உங்களில் ஒருவனும் written to the Messianic Jewish people in Jerusalem. மேசியாவை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய செய்தியை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் மனம் திரும்பி அப்போது 6-7 அவர்களுக்கு எழுதப்பட்ட இந்த கடிதம் புத்தகம் எபிரேயர். அதுதான் யார் சொன்னது? கிறிஸ்தவர்களுக்கு எழுதினு. உங்களில் ஒருவனும் அவங்களுக்கு சொல்றாங்க. அதை அடையாமல், எதை அடையாமல்? தேவன் நரி கொடுக்கும் இளைப்பாறுதலை அடையாமல் பின்வாங்கி போனவனாய் காணப்படாதபடிக்கு இல்லாமல் இருக்க கவனமாய் இருப்போம், பயந்து இருக்க கடவோம். Let us fear. பின்வாங்க இடம் இருக்கு. பின்வாங்குறவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. ராஜ்யத்தின் பிரவேசம் தான் இளைப்பாறுதலின் பிரவேசம். வருவோம் அதுக்கு. இளைப்பாறுதல் சமன் ராஜ்யத்தின் நாட்களின் வாழ்க்கை எருசலேமிலே. இங்க அது குறித்துதான் இப்ப பேசப்படுது. The entrance into the kingdom. அதுவே இளைப்பாறுதலை பிரவேசிக்க வேண்டி இங்கே கூறப்படுகிறது. வாக்குத்தத்தம் எது? ராஜ்யம். பிதா வாக்குத்தத்தம் பண்ணிய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசியுங்கள். மத்தியாகு 25 ஏழைகளை விசுவாசத்திலே பணக்காரர்களாக நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ராஜ்யத்தை வாக்குத்தத்தம் பண்ணவில்லையா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது இயேசுவின் ஆளுகை பூமியிலே, தேவனுடைய ராஜ்யம். அதுதான் அவர் சொன்னது. மத்தியாகு 6:9-10 இப்பண்ணமாய் ஜெபம் பண்ணுங்கள். பரலோகத்தில் இருக்கிற வானங்களில் இருக்கிற எங்கள் டாடி, உம்முடைய பேர் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே? பூமிக்கு. இப்ப அதுக்குள்ளதான் பிரவேசம். அதுதான் இளைப்பாறுதல் மனுஷனுக்கு. நிறைய காரியங்கள் இதில் விளங்கப்படுத்த இருக்கிறபடியால் எல்லாருக்கும் அறிவு ஒன்றல்ல.
அவன் ஸ்லோவா போக வேண்டி இருக்கும். அதான் மெதுவாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இளைப்பாறுதல் தான் வாக்கு தத்தம். அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். பின்வாங்கி போராக்கள் பிரவேசிக்க மாட்டார்கள். இயேசுவின் ராஜ்யத்தையும் விட்டு புறம்பாய் இருப்பார்கள். இளைப்பாறுதல் சமன் ராஜ்யத்தின் வர இருக்கும். ராஜ்யத்தின் உள்ளே நுழைவது பிரவேசம். சமன் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கிறபடியால் ராஜ்யத்துக்குள்ளே போகும், இளைப்பாறுதலுக்குள்ளே போகும். அதை இழக்காமல் கவனமாக பயந்திரு. இஸ்ராயலின் கதை வைத்து 3ஆம் 4ஆம் அதிகாரத்திலே கூறப்படுகிறது. 2 காரியம்: அவிசுவாசம், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையின் வேர் அவிசுவாசம். கீழ்ப்படியாமையின் பேர் எரிமாட்க். இயேசுவின் வெளிச்சத்தை பெற்றவர்கள், பேய்களில் இருந்து விடுதலையானவர்கள், இஸ்ராயலை போல பார்வோன் கையில் இருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் அவரது தயவினால், கிருபையினால் பின்வாங்கி போக இடமுண்டு. பின்வாங்கி போனார்கள். இளைப்பாறுதலின் செய்தி, நற்செய்தி, வர இருக்கும் ராஜ்யத்தின் நற்செய்தி அவர்களுக்கு அவர்களது அறிவின் வளர்ச்சியின்படி நான் உங்களை பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசத்துக்கு கொண்டு போவேன். பிசிக்கலி, மாமிச பிரகாரமாக அவர்களுக்கு நடந்தது எங்களுக்கு நிழல். கற்று அறிந்து தேவனுக்கு பயப்பட அவர்களை விடுவிக்கவும் பாலும் தேனும் வழிந்தோடுகிற எபூசியர் இப்படியா பல ஜனங்கள் குடிகொண்டிருக்கும் அந்த தேசத்துக்கு நான் தெரிவு செய்து அந்த தேசத்துக்கு அதைத்தான் ஆபிரகாமுக்கு காண்பித்தவர். கூட்டிக் கொண்டு வந்து உங்களை கொண்டு போய் சேர்ப்பீர் என்று சொல்லி மோசேயை அனுப்பினார். அது உயர்ந்த தேவன். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பது, ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது, இது 3 பகுதி இருக்கு. அதை படிப்போம். இளைப்பாறுதல் 3 stages. விளங்குதா? எப்படி உனக்கு விளங்கப்படுத்துறது? முதலில் நீ பிறந்து வளர்ந்து கொண்டு வாராய். சிறுமி
a young girl. வாலிப வயதை அடைகிறாய், அது முடிந்து டீனேஜர். அது முடிந்து தாயாகிறாய், திருமணம் முடித்து ஒவ்வொரு ஸ்டேஜ். அதுக்கு பிறகு அம்மாவாகுவாய். என்னங்க போறியா? அம்மாக்கு பிறகு கிளவி. வித்தியாசமான ஸ்டேஜஸ். இப்ப இந்த இளைப்பாறுதல் இங்கே நாங்கள் 3 விதமான நிலைமையை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். First we will say that I have asked Daddy to guide me because this is a very difficult என்று சொல்ல மாட்டேன், கஷ்டமான போதனை. ஆழமானது, மேலான தண்ணி எடுக்க இயலாது, சுழியோட வேண்டும். வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய ஒரே பிரதானமான வாக்குத்தத்தம் அவர் நமக்கு கொடுக்கும் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே அவரோடு ஆளுகை செய்யும் பாக்கியம். நித்தியத்துக்குமாக. Alright? இருபத்தி 5:34 மத்தியாகு. அப்பொழுது ராஜா, யாரது? இயேசுவா ஊமையாக சொல்லுகிறார், தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, கம் வாருங்கள், என் அடியினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தை, பரலோகத்தை அல்ல, ராஜ்யத்தை. Now, அடையாமல் போக பிரவேசிக்கிறது, இல்லாமல் போக இடம் உண்டு. இயேசுவா என்ன சொன்னார்? மத்தியாவு 7:13-14 சிந்திச்சு பார்த்தாயா? Have you chosen the difficult path and the narrow door? நெருக்கமான பாதையையும் இடுக்கமான வாசலையும் தெரிவு செய்தாயா இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க, இந்த ராஜ்யத்துக்குள்ளே உள்ளே போக? அடையாமல் போக இடம் உண்டு. வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப் புத்தகம் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு கார் ரட்சிக்கு அடைந்தேன், நித்தியத்துக்கு மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் மோட்சம் போக இருக்கிறான். 100 பேர் எடுத்தா 99.9 பேர் பரலோகம், மோட்ச ராஜ்யம், மோட்சத்தில் ஜீவிக்கிறது குறித்து தான் அவன் பேசுவான். எடுத்து பார். நான் சொல்வது உனக்கு புரியாமல் பொய்யாக இருந்தால் ஆராய்ந்து பார். இயேசுவா சொன்னதையும் அவர்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
யோகனான் 8ஆம் அதிகாரம் முழுவதும் அதைத்தான் சொல்லுது. உண்மையை தானே கொண்டு வந்தார். தேவனால் உண்டானவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள், செவி கொடுப்பார்கள். நீங்கள் தேவனால் உண்டாகாதபடியால் அவர்கள் வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. யோகனான் 8:47. இவங்க தான் நான் முடிச்ச முயலுக்கு 3 கால். ஒருவனும் அதை அடையாமல் பெண் வாங்கி போனவனாக ஒரு எபிரியர் 10 எடுங்கோ. பெண் வாங்கி போக இடம் இருக்காண்டு பாப்போம். இது யாருக்கு எழுதப்பட்டது என்று சொல்லி புறஜாதி கிரைஸ்தவர்களுக்கு அல்ல, யூதர்களுக்கு. விளங்குதான், அது முதல்ல தெரிய வேணும். எபிரேயர் 10 35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை, உங்கள் வைராக்கியத்தை நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறது தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. என்ன நோக்கி எஜமானே எஜமானே என்று கூப்பிடுகிற ஒவ்வொருவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டான். இளைப்பாறுதல் அழைச்சு போய் அப்படி இல்லை. அவரோடு ராஜ்யத்திலே சேவை செய்வது, அவரோடு ராஜ்யத்தின் வாழ்க்கையை ஜீவிப்பது, இது இழைப்பு நிறைந்த வாழ்க்கை. சாபம் நிறைந்த உலகத்திலே ஆதாமும் ஏவாளும் 6ஆம் நாளிலே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஓய்வு நாள் அதுக்கு அடுத்த நாள். அதை யோசிச்சு பார்க்கவில்லையா? 7ஆம் நாள் என்று பெயர் இல்லை. ஓய்வு நாள் 6ஆம் நாளுக்கு பிறகு அதுக்குள்ளே அவன் பிரவேசிக்க வேண்டும். டாடி பிளான்ட் இட் வெல். 1ஆம் நாளோ 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ 5ஆம் நாளோ மனுஷனை சிருஷ்டிக்கவில்லை. என்னுடைய ஆழத்தை அறியலாமா? அறியலாம். எருசலேமுக்கு வருவார் அந்த நேரங்கள். அங்க பைபிள் ஸ்டடி நடக்கும். ஏசாயா 2ஆம் அதிகாரம், மீகா 4ஆம் அதிகாரம். தேவனுடைய சித்தம் செய்கிறது, அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஓடாத வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு வந்துட்டது. எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? ராஜ்யம். அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்.
வாழ்க்கை. சரி, இடத்திலேயே சொல்றேன். ஆதாமும் ஏவாளும் இளைப்பாறுதலுக்குள்ளே அடுத்த நாள் பிரவேசிக்காமல் முரட்டாட்டம் பண்ணி ஏதேனுக்கு வெளியே திருத்தப்பட்டார்கள். அந்த வெளியே வராங்க. கொஞ்சம் கவனமாய்கள். ஏதேனுக்குள்ளே சந்தோஷம் கீழ்ப்படிந்து இருக்கும் வரை வழியிலே இளைப்பாறுதல் இல்லை. ஆதாமும் ஏவாளும் வெளியே வந்த வாழ்க்கை இளைப்பாறுதல் இல்லாத வாழ்க்கை, இளைப்பு நிறைந்த வாழ்க்கை. They lost the kingdom. They lost it. அவர்கள் வெளியே வந்த வாழ்க்கை பிசாசின் வாழ்க்கை. பிசாசு அதிபதியானான், the dragon. பூமிக்கு ஆதாமும் ஏவாள் தொடக்கம். மனித குலம் அனைத்தும் பாவத்தினால் பிடிபட்டு இளைப்பாறுதல் இல்லாத ஜீவியத்துக்கு வந்து ஏதேனை விட்டு வெளியே வருவது அதான். அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்து பலவிதமான தொல்லைகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான தேவையில்லை நெற்றி வேர்வை சிந்தி உல என்று குலைச்சி இத்தனை பேருக்கு அப்படி கொண்டாலும் காசு தங்கிறது இல்லை. இந்த மனுஷன் என்னடா சாராயம் குடிச்சு தாலியை மீது குடிக்கிறான். அப்படி இப்படி பேய்களுக்குள்ளால பிடிபட்டு பிள்ளைகளை எல்லாம் தெரியாமல் பேய்களுக்கு வித்து வாங்கி இளைப்பாறுதல் இல்லாத ஜீவியம், சாபங்கள் நிறைந்த பூமி, தேவனை அறிய முடியாதபடிக்கு வித்தியாசமான மனுஷர்களுக்கு சாத்தான் கொடுத்த பரிசு மதம். மதம் தேவன் அவருக்கு மதத்துக்கும் தொடர்பு இல்லை. மனுஷனுக்கு தேவை மதம் அல்ல, மகன். என்ன யோசிக்கிறேன், குட்டிய பிடிச்ச அரவணைக்க அப்படி ஒரே மகனை அவர் கொடுத்தார். Now listen, that's why இளைப்பை இழந்து இளைப்பு நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே உட்பட்ட மனித குலம் இன்று வரை இவர்களுக்கு மகனை அனுப்பி அவர் என்ன சொல்றார்? நானே வழி. எங்கே? ஏதேனுக்குள்ளே, இளைப்பாறுதலுக்குள்ளே. நானே உண்மை. லூசிபர் பொய் சொன்னான். பொய்க்கு தகப்பன் அவன். ஏவாள் நம்பினாள். நானே வாழ்க்கை. I'm going to show you. இளைப்பாறுதல் வாழ்க்கை என்ன என்றும் எப்படி நுழைவது என்றும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேரம் வந்தது. ஒரு நாள்
அவர் ஜனங்களை பார்த்து வாயை திறக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமை சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னடை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் இளைப்பாறுதல் கொடுப்பேன். என் கட்டளைகளை, என் போதனைகள், என் உண்மையை வாங்கி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்களுக்கு இளைப்பாறுதல். இது முதலாவது இளைப்பாறுதல். So let's go over to chapter 10, Hebrews, verse 36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இளைப்பாறுதல் தேவனுடைய ராஜ்யம் பெற்றுக்கொள்ளும்படியே பொறுமை, பிழையான மொழிபெயர்ப்பு, விடாமுயற்சி உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. விடாமுயற்சி, பிரயாசம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெற்றுக்கொள்ள பிரயாசம் தேவை, விடாமுயற்சி தேவை, சோதனைகளை தகிக்கும் தன்மை தேவை, இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க உள்ளே போக பிரயாசப்படுங்கள். லூக்கா 13:24. உட்பிரவேசிக்க கிறிஸ்தவ மண்டபத்துக்கு போற சூரிய நாள்ல அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயோ, அல்லேலூயா சொல்ல போறேன். உங்களுக்கு பிரயாசம், விடாமுயற்சி வேண்டியதா இருக்கிறது. 37 நான் சொன்னேன் அல்லவா, அதிகாரம் நம்பரும் போட்டது நாங்க அந்த இடத்துக்கு போறது. எட்டி பார்த்து என்ன இந்த பார்த்த 37 சொன்ன வரல. இந்த அதிகாரம் எங்க பொன்னி வருகிறவர் யார்? தடியும் யேசுவாவும். இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ண மாட்டார். விசுவாசத்தினாலே எதிலே விசுவாசம்? வர இருக்கும் ராஜாவிலும் ராஜ்யத்திலும். அதான் விசுவாசம். நாளாந்தம் நீதிமான் வாழுவான், ஜீவிப்பான். அந்த வருது பின் வாங்கி போனவனே, ஆனால் என் இருதயம் அவன் மேல் பிரியமாயிராது. பின்வாங்கி போறவர்களே தேவன் பிரியமாயிருக்க மாட்டார். அப்படி என்ன? அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. அவர்கள் புறம்பாய் தள்ளப்படுவார்கள். இரண்டாவது மரணம். 1000 வருஷம் அரசாட்சி எருசலேமிலே நடக்கும் நேரத்திலே அவர்கள் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற மாட்டார்கள். இரண்டாவது உயிர்த்தெழுதல் 1000 வருஷங்கள் முடிந்ததுக்கு பிறகு நடக்கும். நியாய தீர்ப்பு
அழிந்ததும் அவர்கள் எரிகடலிலே தள்ளப்படுவார்கள். பின்வாங்கி போன எல்லா கிறிஸ்தவர்களும் யூத ஜனங்களும் அவர் கட்டளைகளை விட்டு, அவர் அழைப்பை விட்டு, அவர் உண்மையை விட்டு, தங்கள சித்தத்திலே இழுபட்டு தங்கள் விருப்பங்கள் செய்ய பின்வாங்கி போனவர்கள் நல்லொரு உதாரணம். விடுதலை அடைந்து அற்புதங்களை கண்டு, தேவனுடைய பலத்த கிளைகளை கண்டு எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டவர்கள் ஜோஷுவாவை காலேபை விட முழு பெரும் பின்வாங்கி போனார்கள். அவர்கள் போனார்களா? இளைப்பாறுதல் என்னும் சரீர பிரமாணமா இடத்துக்கு கானானுக்குள்ளே பாலும் தேனும் வழிந்தோடு இடத்துக்கு கொண்டு போய்வன் என்று சொன்ன இடத்துக்கு போனார்களா? இல்லை. வனாந்தரத்திலே சுத்த வச்சார். ஏன்? கடைசியால் சாகும் வரை சுத்த பண்ணினார். அது ஒரு நல்ல உதாரணம். அதான் அவர்களது கதை எழுதப்பட்டது. தொடர்ந்து ராஜ்யம் வர இருக்கிற ராஜ்யத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து யெகோவாவுக்கு பின்னாலே போகிறவர்கள் நீதிமான்கள், அவர்கள் ஜீவிப்பார்கள். அப்படிப்பட்டார்கள் பின்வாங்கி போனால் நெருக்கம், பிரச்சனைகள், உலக தொல்லைகள். ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. அந்த விதை விதைக்கிறவனுடைய உவமை 3 பகுதி பின்வாங்கினார்கள். நல்ல நிலம் தான் கனி கொடுத்தது. 3 பகுதி வழியோரம், கற்பாறை, முட்புதர், கன். பின்வாங்கி போனவனானால் என்னுடைய இருதயம் பெரியமாயிராது. 39 நாங்களோ கெட்டு போக பிழை அழிந்து போக பின்வாங்குகிறவர்களாயிராமல். அதுல போட்டிருக்கு அழிந்து போக, டிஸ்ட்ராக்ஷன். அதான் யோகனான் 3:16 இவன், இந்த மனுஷன் எத்தனையோ இடங்கள்ல பிசாசனால் வழி நடத்தப்பட்டு மாத்திப்பட்டான் சொல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான மகன் விசுவாசிக்கிறவனோ அவன் அந்த அவரது கெட்டு போகாமல், பிழை அழிந்து போகாமல். ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காட்டி அழிவா? எஸ். நாங்கள் அப்படி அழிந்து போகிற பின்வாங்குறவர்களாயிராமல் எங்கள் வாழ்க்கை ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்னடா சொல்லு போட்டிருக்கிறான். எங்கள் ஆத்மா ஈடேற. எபிரேயர் 10:39 இதுவும் கட்டு போக அழிந்து போக பின்வருவங்களாயிராமல் ஆத்மாவை காக்க இல்லை, எங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என் இருதயம் பின்வாங்குறவர்களோடு பிரியமாயிராது.
இப்ப 1 கொரிந்தியர் 10 எடுங்கோ. இப்படி இருக்க சகோதரர்களை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் ஏழை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கள். எவைகளை அறிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு உன்னை கைவிடாமல் இருப்பார். இயேசு நல்லவர். அல்லேலூயா சொல்லு. நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மகத்துக்களே இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான சாப்பாட்டை சாப்பிட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான அந்த பானத்தை குடித்தார்கள். எப்படி என்றால் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை யார்? அதிலே வார்த்தை இருந்தார். கண்மலை இரண்டு கண்மலை எப்படி ஊந்து கொண்டு போற வனாந்தரத்தில் கண்மலை ஆதியிலே வார்த்தை இருந்தார். கண்மலை இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனாக இருந்தார். அந்த கண்மலை மெஷியாவே. இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆவியே உயிர்த்தெழுந்த மெஷியா. 2 கொரிந்தியர் 3:17. Now the Lord Yeshua is the Spirit. Now 5வது வார்த்தை, அப்படி இருந்தும் ஐயோ இவர்கள் எல்லாரும் பெரிய ஒரு ஊழியக்காரனாக வழி நடத்தப்பட்டார்களே. பாஸ்டர் மோசஸ், சீனியர் பாஸ்டர், assistant pastor was Joshua. எல்லாரும் வழி நடத்தப்பட்டார்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் வார்த்தையை சாப்பிட்டார்கள். எல்லாரும் அவருக்கு பின்னாலேயே போனார்கள். அப்படி இருந்தும் அவர்களில் கொஞ்ச பேர், அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. வந்துட்டது சொல். என் இருதயம் பிரியமாயிருக்காது பின்வாங்குகிறவர்களோடு. 10:38 எபிரேயர். பதியாந்து சொல்ல அந்த இதை எடுத்து இங்க போடு, இதை எடுத்து அங்க போடு. 1 கொரிந்தியர் 10:5 அங்க போடு. பிரியத்துக்கு பிரியமாயிராது என்ற இடத்துல தேவன் பிரியமாயிருந்ததில்லை. இன்னும் இங்கே ஆயிருக்கிறாய். ஆகையால் வனாந்தரத்திலே அவர்கள் செத்தார்கள். நோ, அழிக்கப்பட்டார்கள். அதான் அந்த வார்த்தை, அழிவு. இப்ப யூதா 5வது வார்த்தைக்கு வா.
நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். Now Jude was a half brother of Yeshua. தமிழ்ல அரை சகோதரன். அப்படி என்ன? முதலாவது பிறந்தது யேசுவா மரியாளுக்கு, அதுக்கு அடுத்த பிள்ளைகள் பிறந்தது. அதில் ஒரு ஆள் ஜூட். ஜேம்ஸும் அதில் ஒரு ஆள். தாழ்மையினால அவங்க சரியாக அப்படியாக அதில் கூடப்படவில்லை. அவங்க தாழ்மை. இந்த யாக்கோபுட சகோதரன் என்று சொல்லுகிறான், எங்கட ஆக்கள் எழுத விட்டிருந்தால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய தாய்க்கு பிறந்த அவர் மரியாளுக்கு, அதுக்கு பிறகு அதே கற்பத்திலே தோன்றி நான் பிறந்தேன், என் பெயர் யூதா ஜூட். அவன் அப்படி ஒன்றுமே எழுதவில்லை. ஐந்தாவது வார்த்தை. So know that நீ அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் அதை சொன்னான். He is the half brother of Yeshua, like James. James, not the apostle James. Okay? நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால், யெகோவா தம்முடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலே இருந்து வரப்பண்ணி விடுதலை கொடுத்து பின்பு விசுவாசியாதவர்களை கெட்டுப்போக பண்ணினார். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி விசுவாசியாதவர்களை அழைத்தார். அதுதான் வேதாகமத்தின் தேவன். எப்படி பார்க்க வேண்டும் யெகோவாவை? அவர்களை அழைத்தது யார்? டாடி மகனும் சேர்ந்து. அவர்களை பிரிக்க இயலாது. அவர் வார்த்தையாக இருந்தார். அவரோடு ஆதியிலே வார்த்தை இருந்தார். அவருடைய மகிமையோடு இருந்தார். யேசுவா, அவருக்கு அந்த நேரம் யேசுவா பேர் இல்லை. அவர் தேவனாய் இருந்தார். ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது நடத்தி இருக்குது. அவர்களை தொடர்ந்து போய்கொண்டிருந்ததை கண்மலை எங்களுடைய எஜமான் யேசுவா. இதான எச்சரிப்பு எங்களுக்கு. முன்னமே நீ அறிந்திருந்தாலும் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆரம்பத்திலே ஆரம்பிச்சு போட்டு நல்லா பிறகு பின்வாங்கி போறது. உலக சிற்றின்பங்கள், கவலைகள், அதை இதை குறித்த கவலைகள், படிப்பு. இப்ப ஜூம் படிப்பு முடிந்தது. அதுக்கு பிறகு என்ன படிப்போ தெரியாது. அதில் இருந்து இவர்கள் அழைக்கப்பட்டார்கள். எகிப்தில் இருந்து புறப்பட்டவர்கள்
மற்ற சந்ததியை கொண்டு போனார். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. இவர்களுடைய இளைப்பாறுதல் நிழலாய் எங்களுக்கு காண்பிக்கும்படிக்கு காணாம். 40 வருஷம் முன்பு இருந்த நிலையை விட அடிமைத்தன வீட்டிலே இருந்து இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தவர்களை இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். டடி மகனும் இடையிலே முரட்டாட்டம் பண்ணினார்கள். இப்பதே கிறிஸ்தவர்களுக்கும் உலகெங்கும் பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கும் இந்த இஸ்ராயலருக்கும் வித்தியாசம் இல்லை. நோ 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 சேம். They want their way. அது அப்படி நீங்க சொல்லுவீங்க. இந்த சபை மட்டும்தானா கிடக்கு? எங்களுக்கு நிறைய சபை கிடக்கு. ஒன்று இல்லாட்டி ஒன்று. ஏன் தெரியுமா? நீ குரங்கு. குரங்குதான் மரம் விட்டு மரம் தாவும். யாரோ ஒரு ஆள், ஒரு அரசாங்க ஊழியக்காரன், உண்மையை பேச விரும்புகிறவர் சொல்லி இருக்கிறார், மட்டக்களப்பு குரங்கட கையில பூமா இல்லையே. குரங்கின் கையில் பூமாலையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். அதுக்கு ஆமேன்னு சொல்லாம போறதுக்கு மட்டக்களப்பன்னா என்ன? கதிரை மேசைமா மரமா? ஜனங்கள் குரங்கட கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி குரங்கு என்ன செய்யும்? ஒரு பெரிய குரங்கும் ஒரு சின்ன குரங்கும், பல கைகளோடு கொண்ட குரங்கும். அந்த சின்ன குரங்கு அநேகமாக போக்குவரத்திலே காணுவோம். மட்டக்களப்புக்கு முதலா வரவர்கள் அந்த பெரிய குரங்கை காணுவார்கள். அப்ப இந்த மனுஷன் சொன்னது சரி. எண்ணமெல்லாம் அதுதான். குரங்குக்கு என்ன எண்ணம்? எந்த மரத்தில் இதாவட்டும். அப்ப இளைப்பாறுதல் பிரவேசிப்பதை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இளைப்பாறுதல் பிரவேசம் சமன் ராஜ்யத்தின் பிரவேசம். மனம் திரும்புறாயா? கீழ்ப்படுகிறாயா? தாழ்மையில் நடக்கிறாயா? அல்லது பெருமை போடுகிறாயா? மூக்கு விரிஞ்சு போச்சா பெருமையில? பெருமை உள்ளவர்கள் எவருமே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள். ஆதாமுவால் வெளியே வந்ததும் இளைப்பாறுதல் ஜீவியத்தை இழந்து அதை ருசிக்காமல் என்ன இளம் நாள் பெயின் பாரம் நிறைஞ்ச சுமை சுமக்க வேண்டிய கவலைகள், பில்லி சூனியம், மதங்கள், முண்டங்கள் எல்லாம் பாழா போன ஒரு ஜீவியத்துக்குள்ளே வந்தார்கள். மனித குலம் அதுக்கு உள்ளதான் இருக்கு. கோட் போட்டு டை போட்டாலும் அவனும் அதுக்குள்ளதான். அமெரிக்கனோ, கனேடியனோ, ரஷ்யனோ எல்லாரும் இவர்களுக்கு சாத்தானின் வாழ்க்கை. Yeshua said, I am the life. அதான் அவர் சொன்னவர், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அதுக்கு பிறகு வருவோம். அவர் என்னென்னத்தை பற்றி சொன்னார்? I will give you rest. Why? The Adam and Eve, from starting from there, they lost their rest.
முன்பாரப்படி we have not come to இரண்டாம் மூன்றாம் நாலாம் ஐந்தாம் மாதத்துக்கு இன்னும் வரவில்லை. எபிரேயர் ரட்சிப்பு வந்தது, பெரும் மகிழ்ச்சியை தந்தது. தந்ததா? இளைப்பாறுதல் பிரவேசிப்பது, ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பது, உயிர்த்தெழுந்த பின் எருசலேமிலே இப்பொழுது இயேசுவுக்குள்ளாய், வழிகளுக்குள்ளாய், போதனைக்குள்ளாய், உண்மைக்குள்ளாய், கற்பித்தல்களுக்குள்ளாய், ஆலோசனைகளுக்குள்ளாய், கட்டளைகளுக்குள்ளாய், ஒழுங்குகளுக்குள்ளாய், அதுவே ஆறுதல். There is no peace for those people who are outside all this thing. Rubbish. Give me an American, Canadian, British, who cares? Hope you enjoyed the word, eh? Did you? Thank you. Thank you. பிள்ளைகளே, அவர் பேரின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2. ராஜ்யத்தை விசுவாசத்தை கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போகிற நேரம் கிஃப்ட். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என் பெயரிலே அறிவிக்கப்பட வேண்டும். யேசுவா 24:47. லூக்கா you got it free. அவர் பாடுபட்டு எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார். Your sins are forgiven. Now we run behind him. எதனால் அவர் எங்களை இழுக்கிறார் தெரியுமா? சொல்லவா? அவரது மாறாத அன்பினால். மாறாத அன்பினால் உண்மையில் நான் அன்பு கொண்டிருக்கிறேன். எப்படி அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Unchanging love. பெற்றார் அன்பு மாறே. சகோதரர்கள் அன்பு மாறிப்போம். அவர் சொன்னார், நோ,
அநாதி அன்பினாலே நான் உன்னை அன்பு கொண்டிருக்கிறேன். அநாதி எரேமியா 33:3 மறக்காதே. All three. 3 எரேமியா 33:3. இரவரவா நித்திரை முளைத்து கொஞ்சி தடவி குளிப்பாட்டி வளர்த்து வருஷங்களாக கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுத்து அதுக்கு பிறகு நேரம் வந்தது. எங்கேயும் ஒரு பேய தரமான ஒரு முதல ஒரு புடையன் ஒரு மலைப்பாம்பு ஒரு சூனியக்காரன் அவனை கண்டுபோட்டு உன்னை விட்டுட்டு ஓடுது இல்லையா பிள்ளை? இதுதான் உலகம். இழைப்பானுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு உலகம். உலகம் அனைத்தும் தேவனுடைய இழைப்பாறுதலை இழந்து போயிருக்குது. மேல் பூச்சாய் மருந்து கட்டுற மாதிரி உள்ளுக்கு இருக்கிற சன்னத்தை எடுக்காம இவர்கள் தங்கள் கச்சங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், உலகம் அனைத்து வெள்ளக்காரனும் தான் மற்றவனும் தான் மூடி மறைக்கிறார்கள். No way. Daddy gives Yeshua the true peace, the true rest. We will continue, God willing, நாளை தினத்திலே. Receive the blessing. Eureka, Yehovah, Vaishmareka, Yehovah, Maravilika, Vivuneka. Isa Yehovah, Maravilika. Vaidam Eka Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பார்கள். யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உண்மையில் ஒவ்வொருவர் மேலும் பிள்ளைகள் இதுவரையிலும் வழி நடத்தின இந்த ஆசீர்வாதங்களை
உன்மேல் பொழிவர ஆமென் ஆமென். So is it life for all of you in abroad and also over here. இளைப்பாறுதல் ராஜ்ய வாழ்க்கைக்குள்ளே, ராஜ்ய வாழ்க்கை அவரது வார்த்தை உண்மை வழிகள் கற்பித்தல் போது அதற்குள்ளே